பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம போயிட்டு இருக்க இந்த வேலையில வாங்கல நைஸா ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டே வரலாம். இது உங்க ஒலிவட்டம். நான் உங்க ராஜ். பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இல்லையா என்ன? வாங்க பேசலாம். ரொம்ப அடாக்கான ஒரு ரெக்கார்டிங். பெருசா எதுவும் பிளான் பண்ணல. வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போன வருஷம் எவ்வளோ புக்கு படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியில வந்து ஷெல்ஃப்ல இருக்க புக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும்போது, குட்ரீட்ஸில் கொஞ்சம் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டு தான். அதுக்கு முன்னாடி வருஷம் படிச்சத விட. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மனசளவுல எனக்கு லாஸ்ட் இயர் பெருசா புக் படிக்கிறதுக்கான நேரமோ, இல்ல அ அதுக்கான ஒரு மனநிலை இல்ல. அந்த மாரி தான் இருந்தது. எடுத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால அத வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால தான் இந்த எபிசோட். இதில சில புக்ஸ பத்தி ஆல்ரெடி தனித்தனி எபிசோட்ஸா பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்தில லாஸ்ட் வருஷத்தில போட்ட நெறைய எபிசோட்ஸ் வந்து ரொம்ப புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணியே இருக்கு. ஆ பட் வேற வழி இல்ல. அதெல்லாம் வந்து மனசளவுல மிகப்பெரிய பாதிப்புகள ஏற்படுத்தினதா இருந்திருக்கு. கண்டிப்பா சொல்லக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. மத்தவங்க படிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அதுதானே காரணம் தவிர வேற எதுவும் இல்லை. ஒன்னொன்னா எடுத்து பார்ப்போம். ஐ திங்க் காலாபாணி, டாக்டர் மு. ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு புரொஃபசர் எழுதின ஒரு புக்கு. இது வந்து இப்போ நான் இருக்கிற காரைக்குடி சுற்றி இருக்கிற சிவகங்கை, காளையார் கோவில், அ திருமயம், திருப்பத்தூர் இதில இருக்கிற ஹிஸ்ட்ரி அதோடைய அங்க இருக்கிற இன்னமும் மிச்சமா இருக்கிற கோட்டைகள், அதோடைய அ ஆட்சியாளர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதந்திர போராட்டத்தில இந்த ஊர்லாம் வந்து எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள ஏற்படுத்தியிருக்குன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கு. இது வந்து அ இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து காளையார் கோவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஊரு. ஒரு மிகப்பெரிய காளீஸ்வரன் கோவில் ஒண்ணு இருக்கு. பெரிய கோபுரத்தோட இருக்கும். காரைக்குடியிலேருந்து அ அ ரொம்ப ஈஸியா 20 மினிட்ஸ்ல போயிரலாம். போற வழியிலேயே அந்த கோயில் வந்து நம்மள ஒரு மாரி பிரமிப்படைய செய்யும். ஏன்னா, கோயில் கோபுரமும், அந்த கோயிலும் வந்து அவ்ளோ பழைய கோயிலா இருக்கும். அவ்ளோ பெரிய வரலாற தாங்கி இருக்கக்கூடிய கோயிலா இருந்திருக்கு. ஆ அதில அந்த ஊர் வந்து வேங்கை அப்படிங்கிற ஒரு கடைசி தமிழ் அ ரூலரோடைய கோயிலா இருந்திருக்கு. புதுக்கோட்டை சமஸ்தானம், ராமநாதபுரம் சமஸ்தானம்லாம் இருந்தாலும், ராஜாவா இருந்தவர் கடைசியா அங்க தான். வேங்கை அப்படிங்கிறவர் வந்து வேங்கை உடையனதேவன் அப்படின்ற பேர்ல இருந்திருக்காரு. அவர் வேலு நாச்சியாருடைய மருமகன் மற்றும் மருதுபாண்டியர்களுடைய உறவினரும் கூட. அப்படிப்பட்ட ஒருத்தர வந்து காளையார் கோயில் வார்ல பிரிட்டிஷ் வந்து காட்டுக்குள்ள சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணுது. திருமயம் கோட்டையில வந்து சிறை வைக்குது. அவர் கூட சேர்ந்த சில பேர. அப்போ வந்து நாடு கடத்துறது தடை செய்யப்பட்டிருந்தாலும், இவருக்காக அந்த லாவ திருப்பி கொண்டு வந்து, இவர நாடு கடத்துறாங்க. தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கூட்டு போயி, ஒரு கப்பல்ல ஏற்றி அவர வந்து மலேசியால இருக்கிற பெனாங்க்கு நாடு கடத்துறாங்க. பெனாங் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் வரலாறுல ஒரு பெரிய இடம். நீங்க அங்க போனீங்கன்னா, சோழர்கள் வாழ்ந்த இடமா இருக்கட்டும், காரைக்குடி நகரத்தார் செட்டியார்கள் வாழ்ந்த இடமா இருக்கட்டும், இவங்க பண்ண பிசினஸு, இது எல்லாமே பெனாங்ல இன்னும் எச்சமா இருக்கு. அங்கருந்து எல்லாரையும் அங்க இறக்கி விட்டுட்டு, கைதியா வச்சுட்டு, அவங்கள கொஞ்சம் மாசத்துல விடுதலை பண்ணும்போது, வேங்கைய மட்டும் அவங்களால கைது செய்ய முடியல. சாரி விடுவிக்க முடியல. அவர மட்டும் அரசியல் கைதியா தான் வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் அங்கருந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து ஒரு தீவுக்குள்ள வந்து அவர வந்து அ சிறையில வைக்கிறாங்க. ஒரு இருட்டு சிறையில. அங்க சிறையில ரொம்ப மனநலம், உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேங்கை இறக்குறார். இந்த கதை தான் காலாபாணி. ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்த கதை நான் சொன்ன மாரி. கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும்னு நெனைப்பேன். இந்த கதையுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, நெறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ வந்து படிக்கிறதுக்கான ஆர்வத்த தூண்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ல வந்து எது உண்மை, எது பொய், அந்த உண்மைத்தன்மை வந்து ஆத்தர் கையில நம்ம ஆ எல்லா பெர்மிஷனையும் ஆத்தர் கையில குடுக்குற மாரி இருக்கும் இல்லையா? பட் பின்னாடி இருக்கிற ரெஃபரன்ஸஸ படிக்கிறதும், உள்ள நடக்கிற ஈவென்ட்ஸ் உண்மையான்றத வந்து ரெஃபர் பண்ணிக்கிறதும் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அத நான் தெளிவா பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது மற்றும் இதுக்கு அப்புறமா வர சில அ கதைகள் அண்ட் புத்தகங்கள எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இத சொல்றேன். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருந்த சிங்காரமுடைய
புயலிலே ஒரு தோணி, அதுக்கு முன்னாடி கடலுக்கு அப்பால் அப்படின்னு ஒரு 2 தொகுப்பு. இது வந்து ஆ முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். நற்றிணை பதிப்பகத்துல வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த புக்க ரிலீஸ் பண்ணாங்க. 2 கதையும் சேர்ந்து. எனக்கு புயலிலே ஒரு தோணிய விட கடலுக்கு அப்பால் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஆ அந்த அ மலேசியா அண்ட் பெனாங்கோட அந்த லேண்ட்ஸ்கேப்ப வந்து அங்க இருக்கிற மிக்ஸ்டு கல்ச்சர். இந்த கதை நடக்கும்போது வந்து ஜப்பான் வந்து மலேசியாவ ஆக்குபை பண்ணியிருக்கு. அது மலேசியா அண்ட் சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து வந்து யாருக்கும் காலனியா இருந்ததில்ல. பட் மலேசியா, சிங்கப்பூர், பர்மாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல பிரிட்டிஷு, ஒரு சைட்ல சைனா, ஒரு சைட்ல ஜப்பானு இந்த மாரி ரொம்ப மிக்ஸ்ட் ஆஃப் ரேஸஸா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்த மாரி இருந்திருக்கும் சவுத் ஈஸ்ட் ஏசியால. இந்தியாவுடைய நிலைமை வந்து முற்றிலும் யூரோப்பியன்ஸ் கையில இருந்தது. அப்போ அது வந்து போர்ச்சுகீஸா இருக்கும். கொஞ்ச நாள்ல ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்திருக்கு. மேஜரா பிரிட்டிஷ் கிட்ட இருந்திருக்கு. பட் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கான நிலைமை வந்து கம்ப்ளீட்டா வேற. அந்த மாரி ஒரு லேண்ட்ஸ்கேப்ல அந்த மொழி ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இது வந்து 3வது ட்ரைல இத படிச்சு முடிச்சிருக்கேன். 2 ட்ரைல வந்து மொழி நடை புரியாம, லாங்குவேஜ் புரியாம நான் வந்து கிவ் அப் பண்ணியிருக்கேன். இது படிச்சது ரொம்பவும் அட்டகாசமா இருந்தது. புயலிலே ஒரு தோணிய விட எனக்கு கடலுக்கு அப்பால் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் என்கிட்ட இருக்கிறது வந்து சைட் சீயிங் அப்படின்னு ஒரு புக்கு நான் பேங்காக்ல ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணேன். ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அங்க மத்த எல்லாமே கம்மி. தண்ணி பாட்டில விட பியர் பாட்டில் கம்மி. சரக்கு கம்மி. எல்லாமே கம்மி. பட் புக்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நான் இவ்வளோ செலவு பண்ணி இதுவரைக்கும் புக்கே வாங்கினதில்லன்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன புக்கு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். ஆ நான் ஓரளவுக்கு கூகுள் பண்ணி பார்த்து அந்த புக்கோடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ரேண்டமா வாங்கக்கூடாதுன்னு. ரொம்ப நல்ல கதையா இருந்தது. எப்படி ஃபாரினர்ஸ வந்து மனசளவுல எவ்வளோ திட்டுறாங்க. அண்ட் பேங்காக்கோட ஸ்லம்ஸ பத்தி, பேங்காக்ல இருக்கிற இமிகிரண்ட்ஸ் பத்தி, அங்க வந்து ஆ பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்த இமிகிரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. வியட்நாம்லேருந்து வந்த இமிகிரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க ஸ்லம்ல அவங்களோட வாழ்க்கை. நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு மாரி கலர்ஃபுல்லான ஒரு தாய்லாந்து அண்ட் பேங்காக் அப்படிதான். நான் வந்து அ நெறைய ஒர்க் விஷயமா போறதால, இந்த கார்ப்பரேட் அ லைக் கான்கிரீட் வேர்ல்ட் ஆஃப் பேங்காக்க நெறைய பார்ப்பேன். பட் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அவங்களலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஆளுங்கள ரொம்ப ரிலேட் பண்ற மாரி இருக்கும். நம்ம ஊர் மாரியே அவங்க நெறைய ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுறவங்க, நெறையா டெய்லி வேஜஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் வந்து நெறைய பேரு. நம்ம ஊர் தள்ளுவண்டி கடை, பானிபூரி கடை மாரி. அவங்களோட வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கும்போது, இந்த புக்ல இருக்கிற நெறைய ஷார்ட் ஸ்டோரீஸ் வந்து அதுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆ எனக்கு ரொம்ப புடிச்ச ரைட்டரான இமயமோட 2 நாவல நான் இந்த தடவ படிச்சிருக்கேன். ஒண்ணு நெஞ்சறுப்பு. இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து என் கத. என் கதைய தான் ஃபர்ஸ்ட்டு படிச்சேன். இவரு அ இதுக்கு முன்னாடி செல்லாத பணம் படிச்சிருக்கேன். தாலி மேல சத்தியம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு. அத படிச்சிருக்கேன். தாலி மேல சத்தியம்ல ஃபர்ஸ்ட்டு கத பேரு அதுல நெறைய ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டு கத வந்து தாலி மேல சத்தியம். அது மதுரை சென்டினரி லைப்ரரிக்கு ஒரு நாள் போயிருந்தப்போ அத படிச்சிருந்தேன். அந்த புக்க வாங்கல. அந்த கதையிலயும் இமயம் திரும்பி அவரோட ஸ்டாம்ப வச்ச மாரி இருந்தது. ஒரு அ ரொம்ப கதை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஆணித்தரமான கதையெல்லாம் இருக்காது. நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு ஹியூமன் எமோஷன்ஸோடைய ஒரு வைல்டு எக்ஸ்ட்ரீம வந்து காட்டுவாரு இமயம். அது வந்து அத வந்து நம்ம பார்த்ததே இல்லன்னு சொல்லி ஒதுங்கிற முடியாது. இத நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நமக்கு திரும்பவும் நம்மள ரியலைஸ் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். ரொம்ப எமோஷன்ஸ்ல ஆ மனசாட்சியில இருந்து பேசக்கூடிய ஒரு ஆள் இமயம். அண்ட் அவரோட எல்லா கதைகளுமே திரும்ப திரும்ப நம்ம சாதாரணமா டெய்லி பார்க்குற யாரோ சில பேருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனைய, அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ வெளிப்படுற ஒரு விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. என் கதை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிங்கிள் விமன வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு ஆளுடைய கதை. அது ரொம்ப அ இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அதில இருக்கிற நெறைய விஷயங்கள் எனக்கு சிங்கிள் மதர் அப்படிங்கிறதால வந்து நெறைய விஷயம் என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. பகிரங்கமா நெறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. அத நான் நெறைய ஆண்கள் கிட்ட பார்த்துருந்தேன். ஆ அத எப்படி எழுத்துல கொண்டு வந்தாருங்கிறது வந்து இன்னைக்கு வரையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெஞ்சறுப்பு அகைன் நான் எதிர்பார்க்காத அ ஒரு நாவல் இது நெஞ்சறுப்பு. ஒரு சின்ன நாவல் தான். 2மே கிரியா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. நெஞ்சறுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா.
வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொஃபசர் வீட்ல நடக்கிற ஒரு கதை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். ஆ ரொம்ப புடிச்சிருந்தது. நான் வீட்ல அ அத்தைக்கெல்லாம் குடுத்து படிக்க சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த மாரி ஒரு புக். அதாவது என் கலெக்ஷன்லேயே ரொம்ப சில புக்க மட்டும் தான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னால ரெக்கமெண்டே பண்ண முடியும் படிக்கிறதுக்கு. அந்த மாரி 2 புக்கு. முக்கியமா அடுத்து இந்த வருஷம் படிச்சதிலே ஆ பெருமாள் முருகனோட 2 முக்கியமான டாப் நாவல்ஸ். எல்லாருமே படிச்சிருப்பாங்க. மாதுருபாகன் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு டாப் ஃபேவரட்டா இருந்திருக்கும். அத படிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது இந்த தடவ. மாதுருபாகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆ அதுக்கு மேல நான் அத பத்தி என்னால வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால படிக்கணும். எல்லாருமே படிக்கணும். அது அது இல்லாம நெறைய பேர் இந்த பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை படிப்பாங்க. அர்த்தநாரி, பூக்குழி இதெல்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் பிக் பண்ணது மாதுருபாகனும், கூலமாதாரியும். கூலமாதாரி பா. ரஞ்சித் ஒரு பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூல வந்து கூலமாதாரி பத்தி ரெஃபர் பண்ணும்போது, நான் அப்பலேருந்து இத வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். கூலமாதாரி வந்து எனக்கு மாதுருபாகனோட ரொம்ப புடிச்சிருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து கரடுனா என்ன? ஒரு ஒரு அந்த ஒரு பனைமரம் மட்டும் இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்ப வந்து அந்த ட்ரைனஸ அப்படியே உணரவே முடிஞ்சது என்னால. ஆ ஆடு மாடு மேய்க்கிற அ பண்ணை அடிமைகளா இருக்கிற, கூலிகளா இருக்கிற ஆட்களுடைய தின வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ரொம்ப பீரியட் லிட்டரேச்சரும் கிடையாது. ரொம்ப மாடர்ன் லிட்டரேச்சரும் கிடையாது. இந்த மாரி பசங்கள நம்ம பார்த்துருப்போம். காலையிலேருந்து விடிய காலைல வேலைக்கு ஆரம்பிச்சு, அ ஜமீன் வீட்லயோ, பண்ணை வீட்லயோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில ஆட்டுகள, மாடுகள மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டு போறவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது எவ்வளோ வெறுமையா இருக்கும்? அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மைய வந்து பெருமாள் முருகன் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்ற அந்த லேண்ட்ஸ்கேப்பே இந்த சேலம், ஈரோடு பக்கம் கொங்கு சைட்ல இருக்கிற சொல்லப்படாத சில கதைகள் வந்து பெருமாள் முருகன் எப்பவுமே சொல்லியிருப்பாரு. ஆ நம்ம கேள்விப்படுற கதைகள் எல்லாம் வந்து ஆ அந்த சைட்ல இந்த கொங்கு சைட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா நான் இதுவரைக்கும் படிச்சதில்ல. அதனால அது ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது. குலமாதாரி இஸ் மை டாப் ஃபேவரைட். அப்புறம் திருடன் திருடன் மணியம் பிள்ளை அப்படின்னு ஒரு புக்கு. இது வந்து பவா 2, 3 கதை ஷார்ட் ஸ்டோரி சொல்லி நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு எழுதினது. ரொம்ப பெரிய புக்கு. இதில வந்து குட்டி, குட்டி கதைகளா மொத்தம் 88 கதை இதில இருக்கும். திருடன் மணியம் பிள்ளை ஒரு திருடருடைய கதை. இது நான் தனியா ஒரு எபிசோடாவே இத பத்தி பேசியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நாவல். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதுறது. ரொம்ப அப்போ புக்கு படிச்சதுலேருந்து ரொம்ப சில சில வாக்கியங்கள், சில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆணித்தனமா மனசுல பதியும். அதில வந்து இந்த மாரி தினத்திருட்டுக்கு போறவன்லாம் என்னைக்குமே பணக்காரன் ஆனதே கிடையாது அப்படின்ற சில உண்மைகள்லாம் அதில சொல்லியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதைகள்லாம் இங்க இருக்கும். எப்படியெல்லாம் யார் வீட்ல திருட முடியாது, யார் வீட்ல திருடலாம். எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் தனியா இருக்கிற வீட்ல தான் திருடுவோம்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். பட் வந்து அவங்க கல்யாண வீட்ல திருடுவாங்க. ஏன்னா கூட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சா யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. 2, 3 நகை தொலைஞ்சு போனா கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு பெரிய உண்மைக்கு பின்னால அப்படியே இயங்குவாங்க. ஸோ திருடன் மணியம் பிள்ளை ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு லிட்டரேச்சரா எனக்கு இருந்தது. அசோகமித்ரனோட 14 இயர்ஸ் வித் பாஸ். இது வந்து ஒரு மதாசவாணின்னு ஆ ஒரு எபிசோட்ல ஒரு ஹிஸ்டாரியன் சொன்னாரு. அவர் பேர நான் மறந்துட்டேன். அவர் வந்து ஜெமினி ஸ்டுடியோஸ பத்தி, அதாவது ஜெமினி ஸ்டுடியோஸ்ல உடைய ஓனர் எஸ்.எஸ். வாசன் வந்து ஆனந்த விகடன் வா அ அவர் தான் ஆனந்த விகடன வந்து இன்னொரு பப்ளிஷர்ட்ட இருந்து வாங்கி நடத்த ஆரம்பிச்சவரு. விகடன்ல இருந்து அவரு அ ப புரொடக்ஷன் கம்பெனி, மூவி புரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்தப்போ அவர் ஜெமினி ஸ்டுடியோஸ ஸ்டார்ட் பண்ணி பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவர் வீட்ல நடந்த ஒரு வெட்டிங் வந்து எப்படி இப்ப நடந்த ஆனந்த் அம்பானியோட வெட்டிங்கோட கம்பேர் பண்ண முடியும்னு போடும்போது, இத பத்தி அசோகமித்ரன் ஒரு புக்ல எழுதியிருக்கிறதா அவர் சொன்னாரு. இத வாங்கி படிச்சேன். அசோகமித்ரன் அ அவர ரைட்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி ஜெமினி ஸ்டுடியோஸ்ல பல வருஷங்கள் வேல பார்த்துருக்காரு. அப்ப ஜெமினி ஸ்டுடியோஸோடைய டவுன்ஃபால் பத்தி நெறைய எழுதியிருக்காரு. ஆ
பெரிய பெரிய படங்கள் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில நெறைய ட்ரை பண்ணி, எப்படி எஸ்.எஸ். வாசன் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்காம படங்கள் எடுப்பாரு. ஹவ் அ மத்த பெரிய பிக் ஸ்டார்ஸ ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவாரு. அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இதில போட்டிருந்தது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் செ இது எஸ்.எஸ். வாசனோட ஹிஸ்ட்ரி பிளஸ் நெறைய சென்னையோடைய அ வரலாற்று இடங்கள் நெறைய இதில இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான புக் வந்து சீர் வாசகர் வட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல இன்ஸ்டாகிராமில் இதை நான் பார்த்தேன். 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100 அப்படின்னு வி அரசு அப்படின்ற ஒருத்தர் கம்போஸ் பண்ண ஒரு புக்கை வாங்க நேர்ந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சிறுகதைகள் வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது ஒரு சிறுகதை புக் வாங்கி வைப்பேன். அதை என்டையராக படிக்கிறேனோ இல்லையோ, எப்போயாவது ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்குன்னா எடுத்து படிக்கிறதுக்காக எப்பவுமே கையில் வச்சுருப்பேன். அண்டு மற்றவங்களை யாராவது படிக்க வைக்கிறதுக்கூடிய ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா அந்த புக்கெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து ஒரு கதை மட்டும் படிக்க சொல்கிறதுக்காக இந்த புக் எப்பவுமே கையில் வச்சுருப்பேன். இதில் கிட்டத்தட்ட 100 சிறுகதைகள் இருக்குது அவங்க போட்டிருக்க மாதிரி. அதில் நிறைய சிறுகதைகள் நான் படித்து பிடிச்சதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து புதுமை பித்தனோட ரொம்ப ரொம்ப பாப்புலரான செல்லம்மாள்ன்ற கதையோட தான் புக் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அரண்டே போயிட்டேன் அந்த கதையை படித்து. ரொம்ப ரொம்ப அது ஏன் அவ்வளோ லெஜெண்டரி அப்படிங்கிறது வந்து படித்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. ஜெயகாந்தனோட நான் இருக்கிறேன், அம்பையோட சிறுகதைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா ஒரு கொலை செய்தால்னு ஒரு கதை. அப்புறம் வண்ண நிலவனோட எஸ்தர், கந்தர்வனோட சாசனம், நாஞ்சில் நாடனோட கிடிசல், இதெல்லாம் ரொம்ப அழகான கதைகள். இன்னும் நிறைய கதையை நான் படிக்காமல் வச்சுருக்கேன். பட் இந்த புக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான புக்கு. இது நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சேன். புத்தரும் அவர் தம்மமும், புத்தா அண்ட் இஸ் தம்மா பை பாபா சாஹேப் அம்பேத்கர். தமிழில் வந்து சித்தார்த்தா பெரியார் தாசன் அவர்கள் எழுதி மொழிபெயர்ப்பில் வந்த ஒரு புக்கு. இந்த புக்குக்கான முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தங்கலான் படம் தான். நிறைய பேர் நிறைய விதமான குறைகள் படத்தில் வச்சுருந்தாலும் எனக்கு படம் ஒரு கிட்டத்தட்ட இந்த புக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், இந்த புக்கு ஒரு பைபிள்னே சொல்லலாம். நான் படம் எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். நான் படம் பார்த்துட்டு வந்து அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சோன்னே திரும்பவும் அந்த படத்துக்கே என்னை கூப்பிட்டு போகிற அளவுக்கு படத்தில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்டு அந்த கதையை ரொம்ப ரொம்ப லீனியராக சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பிரேவ் அட்டம்ப்ட் எடுத்ததுக்கு வந்து அட்டம்ப்ட்டுக்காக பாராட்டணும்னு நான் சொல்ல, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. ஐம் ஷுர் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அடையும். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இதில் வந்து முக்கியமாக சில கேள்விகளுக்காக இந்த புக்கை நான் வாங்கினேன். பட் என்ன ஆகுதுன்னா, இதை பற்றின புத்திசம் பற்றின புத்தரை பற்றின நிறைய ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸ்க்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த மாதிரி கேள்விகள் எப்போல்லாம் வருதோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தம்மம் அப்படின்னா என்ன, புத்தர்னா யாருன்னு நமக்கு தெரியும். தம்மம்னா என்னன்ற கேள்விக்கு பதில் இருக்குது. கர்மா, மறுபிறப்பு, அஹிம்சை, அப்புறம் முக்கியமாக புத்தருடைய எதிரிகள்னா அப்படின்னு எதை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இதில் பதில் இருக்குது. இதுவுமே லைக் ஒன் ஷாட்டில் நம்ம படித்து முடிக்கக்கூடிய ஒரு புக்கு மாதிரி எனக்கு இல்லை. அந்தளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. பட் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு சில டாபிக்ஸை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷோபா சக்தியோட இச்சா, இந்த புக்கை பற்றி ஆலா அப்படின்னு ஒரு எபிசோட் நான் பேசியிருப்பேன். ஷோபா சக்தியோடைய ஃபிக்ஷன்ஸ் அண்ட் நான் ஃபிக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வருஷமும் ஒரு ஷோபா சக்தி புக் படிக்கணும். போன வருஷம் சலாம் அலைக் படிச்சிருந்தேன். இது அதுக்கு முன்னாடி வந்த புக்கு. இப்போ தான் வாங்கி படிக்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. இதில் ஆலான்னு ஒரு விடுதலை புலிகள் சேர்ந்த ஒரு மகளிர் அணி பிரிவில் இருந்த ஒரு அதிகாரியை பற்றி இந்த புக்கு. ரொம்ப 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 அழகான ஒரு புக்கு. அவங்க எப்படி அதுக்குள்ளே போனாங்க, அண்டு அவங்களுடைய விடுதலை புலிகளுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 சைடுமே இருக்கும். லைக் காமன் பீப்புளோட சைடில் இருந்தும் இருக்கும், அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைடில் இருந்தும் இருக்கும். அண்டு முக்கியமாக நெக்ஸ்ட்டு எஸ் யுகபாரதியோடைய மேல் கணக்கு. இது வந்து தியாகராஜன் குமாரராஜா ஒரு இன்டர்வியூவில் அந்த புக் ரிலீஸ் அப்போ பேசினது வந்து மோடி பற்றி பேசியிருப்பார். மோடிக்கு இந்த புக் வாங்கி கொடுக்கணுன்னு. அதை பார்த்து அதுதான் ஃபஸ்ட்டு கிளிக் பைட் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது யுகபாரதி வந்து
நவீன காலத்து பாடல்கள் சினிமால சங்க காலத்து பாடல்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பேசியிருக்காருன்னு. அது ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பட் இந்த புக்கு கிட்டத்தட்ட நெறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணுச்சு. நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். லைக் ஐ ஸ்டார்ட்டட் டூ கோ பேக் டூ சங்கம் லிட்டரேச்சர். நெறைய பக்தி இலக்கியம்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நெறைய கோயிலுக்கு போறேன். சாமி கும்பிட்றதுக்காக இல்ல. இப்போ சிவன் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ போனா சுத்தி நெறைய பக்தி இலக்கியம் மாணிக்கவாசகர்களுடைய மாணிக்கவாசகர், அதுக்கப்புறம் வந்து சுந்தரர், அப்பர் இவங்களுடைய பாடல்கள்லாம் சுத்தி இருக்கு. அது எல்லாத்தையுமே படிக்க படிக்க அதுக்கு பேக் ஸ்டோரி இருக்கு. அத படிக்கிற மாரி இருக்கு. அவ்ளோ லவ் இருக்கு அதுல. அவங்க கடவுளுக்கா இருந்தாலும், அது நீங்க கடவுளுக்கு மட்டும் இல்ல, உங்களோட காதலிக்குமே அத வந்து அவங்களோட காதலிக்கும், உங்களோட காதலுக்குமே அத நீங்க அப்படியே மாத்தி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு லவ் அதுல இருக்கு. தமிழும், காதலும் சேர்ந்து அதுல நமக்கு வழிய வழிய இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உந்து சக்தியா இந்த புக் இருந்திருக்கு. அப்புறம் குற்றப்பரம்பரை வந்து இந்த வருஷத்திலேயே நான் படிச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். இது வந்து வேலா ராமமூர்த்தி எழுதின கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான ஒரு புக்கு. ரொம்ப முன்னாடியே வந்துச்சு. நான் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸோட புக் வாங்குனேன். அவர் வந்து வேயண்ணா அப்படின்ற ஒரு பாத்திரத்த வச்சு, அதாவது அவங்களே வந்து ஒரு நிலத்துலேருந்து இன்னொரு நிலத்துக்கு ஆ ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்கள், ஒரு அவங்களுடைய சொந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ப்ளீட்டா மாறும்போது, அவங்களால அந்த தொழில கன்டின்யூ பண்ண முடியல. வேற வழி இல்லாம திருடுறது அப்படின்ற ஒரு தொழில ஆ கையில எடுக்குறாங்க. அப்படிதான் அது வந்து அந்த சிச்சுவேஷன் தான் அவங்கள அத கையில எடுக்க வைக்குது. இதே கதை தான் வீரப்பனோட கதையாவும் இருந்திருக்கு. வீரப்பனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேமுடைய கேட்ச்மென்ட் ஏரியால, அதாவது ஸ்டான்லி ரிசர்வாயர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு வேளாண்மை பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமா இருந்த வீரப்பன் வந்து, அந்த கேட்ச்மென்ட் ஏரியாவுக்கு கவர்மெண்ட் வந்து அங்க இருக்க வில்லேஜ அப்புறப்படுத்தும்போது, கையில ஒண்ணுமே இல்லாம, செய்யறதுக்கு ஒண்ணும் தெரியாம வேட்டைக்குள்ள இறங்குனா தான் வீரப்பனோட கதையும் ஆரம்பிக்குது. ஆ அதுக்கப்புறம் நம்ம வைரமுத்துவோட நாவல் படிக்கும்போதும், அதுலயுமே அப்படிதான் இருக்கு. எந்த நாவல்னா, கள்ளிக்காட்டு இதிகாசமா? அதுவா? இல்ல இன்னொன்னான்னு தெரியல. மறந்துட்டேன். அந்த புக்லயுமே வந்து கிட்டத்தட்ட இது வைகை டேமுடைய ரிசர்வாயர் கேட்ச்மென்ட் ஏரியால இருந்த ஒரு கிராமத்த கம்ப்ளீட்டா அ அவங்க வந்து பெயர்த்து எடுக்குறாங்க. அந்த ஒரு கிராமம் இல்ல. பல 1000 கிராமங்கள அதுலருந்து எடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மொத்தமா சிதையுது அப்படின்றத பத்தி அந்த புக் இருக்கும். ஸோ குற்றப்பரம்பரை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இடைநிலை ஜாதிகள் பத்தி இங்க பேசுறோம். ம். எப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கும், இடைநிலை ஜாதிகளுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஒருத்தன் வந்து ஒருத்தன போட்டு மிதிச்சுட்டே இருப்பான் அப்படின்றது. ஒரு ஜாதிக்குள்ளேயே எப்பவுமே அந்த கட்டமைப்பு இருந்துட்டே இருக்கும். ஆ அதாவது அவன் வந்து ஏழையா இருக்கலாம். அவன்ட்ட கையில பணம் காசு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் மனசுல ஒரு மெதப்பு இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு பணம் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருக்கிறவன பார்த்தா, இடைநிலை ஜாதிக்காரனுக்கு வந்து என்ட்ட காசு இல்லன்னா கூட என்ன, அவன் ஏமாத்தி சம்பாதிச்சிருப்பான். அவன் அந்த ஜாதிக்காரன். எப்படி இருந்தாலும் எனக்கு கீழ் ஜாதி தானே. அந்த நெனப்பு வந்து எப்பவுமே இருக்கு. அதுல நெறைய விஷயங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது குற்றப்பரம்பரை. would seriously recommend everybody to read it. அதுக்கப்புறம் எரியும் பனிக்காடு பை பி.ஹெச். டேனியல், ரெட் டீ. இன்னைக்கு கூட பாலாவோட இன்டர்வியூ, பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தேன். அதில இத பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எப்படி இதுலேருந்து பரதேசில கிளைமேக்ஸ மட்டும் மாத்தி வச்சாரு அப்படின்னு. ரெட் டீ வந்து ஆப்வியஸ்லி இன்னொரு ஒரு எப்படி கொங்கு சைட்ல இருக்கிற அந்த நிலப்பரப்புல இருக்கிற பண்ணை அடிமைகளுடைய வாழ்க்கைய, அந்த லேண்ட்ஸ்கேப்ப ஒருத்தர் பெருமாள் முருகன் நமக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாரோ, இது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாத, நம்ம இத்தன நாள் அழகுன்னு நெனச்சு ரசிச்சுட்டு இருக்க ஒரு ஒரு நிலப்பரப்புக்கு பின்னால இருக்கிற ரத்தமும், சதையும், அதில இருக்கிற வலியும் வந்து ஒருத்தர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இது இதோட சேர்ந்த மாஞ்சோலை இஷ்யூஸ், மாஞ்சோலையில இருந்த பிரச்சனைகள், மாஞ்சோலை கலவரங்கள், நம்ம அத பத்தி ஒரு எபிசோட்லாம் பேசியிருக்கோம். தாமிரபரணி பரணி கலவரங்கள்லாம். இது கம்ப்ளீட்டா இன்னொரு ஒரு ஐ ஓப்பனிங்கான புக்கு.
ஆ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்லாம் கிடையாது. இட் இஸ் இவர் டாக்டரா ஒர்க் பண்ண மெடிக்கல் ஆஃபீஸரா ஒர்க் பண்ண அந்த எஸ்டேட்ல இருந்த கதைகள தான் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறமும் அத அழகா என்னால ரசிக்க முடியாம போச்சு. ஒரு இதிலேயே இதில போட்டு இந்த புக்க பத்தி நான் படிச்சிருக்கேன். பட் இதிலேயே போட்டிருப்பாங்க. நம்ம உறிஞ்சு உறிஞ்சு சூடா அனுபவிச்சு குடிக்கிற ஒவ்வொரு டீலயும் இவ்ளோ ரத்தம் கலந்திருக்கு அப்டின்லாம். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்த ஒரு புக். இதுக்கப்புறம் கடவுள் பிசாசு நிலம்பை அகரம் முதல்வன். இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு புக் என்னைய கேட்டா. சைவம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஈழத் தமிழர்களுடைய எப்படி அவங்க வந்து இப்ப நான் நெறைய வந்து காமன் மேன் உடைய பொது புத்தியிலருந்து 2 சைடும் போவாம இருந்து செத்து போறவனுடைய கதைகள் நெறைய நான் படிச்சிருக்கேன். ஆ இப்ப யாழ் இஸ்லாமியர் வெளியேற்றம் பத்தி ஜாஃப்னா பேக்கரில படிச்சிருக்கோம். ஷோபா சக்தியோட சலாம் அலைக் பத்தி படிச்சிருக்கோம். ஆ அதுக்கு முன்னாடி ஷோபா சக்தியோட ஒரு நாவல் படிச்சிருக்கோம். நெறைய படிச்சிருக்கோம். ஆனா, ஆ நெறைய பேருக்கு புலிகள் அப்டின்ற ஒரு இயக்கம் அண்ட் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய குறிக்கோள், அந்த நிலம் எவ்ளோ தேவ? அதுக்காக உயிரையும் குடுக்குறதுக்கு இத்தன பேர் தயாரா இருந்திருக்காங்கன்னா, அதுக்கு பின்னால அவங்களுக்கு இருந்த கதைகள் என்ன? அந்த ரூட் என்ன? அப்டின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது விகடன்ல தொடர்கதையா வந்திருக்கு. அதனால இதுல இருக்கிற கிராபிக்ஸ் அண்ட் அந்த புகைப்படங்கள்லாம் ஆ வரைபடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு புக். கண்டிப்பா இதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து கடைசியா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க நான் தான் அவுரங்கசீப் பை சாரு நிவேதிதா. இது ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த எபிசோட பண்றேன். இன்னைக்கு, நாளைக்கு முடிச்சுருவேன். ஸோ எத்தன 1, 2, 3, 4, 5 18 அமேசிங்.